படிங்க. கோயல். வெரி குட். லாப். வெரி குட். லாபா. கடைசி எழுத்து எப்படி படிக்கணும்? லாப். அவ்வளோதான். லாப். டாது. ஓகேவா? டோலக். டோலக். தாரா. ஓகே. நார். நல்லா படிங்க. நர். அவசரப்படாதீங்க. நாரி. நாரி. ஷிங்கா. சிங். இது புலி இருக்கா ஜிங்க? சிங். ஷிங்க். சிங். 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 சேட். சேட். கலா. காலா. காலா. ரங்கா. ரங். ஆதர்க். மெதுவாக படிங்க, மெதுவாக படிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆதார்க். அதரக். ஆவா வந்திருக்கு இல்லை. ஓகே, அடுத்தது அதரக். அவசரமே வேண்டாம், இந்த வேர்ட்ஸோட போதும். அமருத். அம்ரூத். இது மட்டும் அம்ரூத். ஓகே. அம்ருத். ஆஜார். இது படிங்க, நல்லா படிங்க, பொறுமையாக படிங்க, ஒன்றும் அவசரமே கிடையாது. யார் நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. அஜர். நல்லா படிங்க. அஜர். நல்லா படிங்க. எனக்கு ஹிந்தியே தெரியாது. இப்போ நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டு. அஜர். நான் சொல்லிட்டா? அச்சார். அச்சார். அவ்வளோதான். அறம். ஆரம். நீங்கள் நெக்ஸ்ட்டு சொன்னதான் அடுத்தது. இது இல்லை, தப்பு. படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க. எங்கே நம்ம என்ன அறம். நல்லா படிங்க. ஒவ்வொரு எழுத்தா தொட்டு அது என்னன்னு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஆ. ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? ரா. பக்கத்தில் என்னது? ரா பக்கத்தில் என்னது? ஆரா. சேர்த்து படிங்க. ஆராம். ராம் தானே சொன்னீங்க? ஆராம். ரெஸ்ட். சாவல். சாவல். சாவல்னா ரைஸ். ஓகே, நான் மீனிங் சொல்கிறேன். பந்தர். மங்கி. ஃபஸ்ட்டு வந்து அதரக். அதரக் அப்படின்னா ஜிஞ்சர் அப்படின்னு அர்த்தம், இஞ்சி. அம்ரூத். அம்ரூத் அப்படின்னா கோவா. கோவானா என்னது? கொய்யாப்பழம். நெக்ஸ்ட் அச்சார். அச்சார்னா ஊறுகாய், பிக்கிள். ஆராம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகேவா? ரெஸ்ட். நெக்ஸ்ட் சாவல். சாவல் அப்படின்னா ரைஸ். பந்தர். பந்தர் அப்படின்னா மங்கி, குரங்கு. நெக்ஸ்ட் பூரா. பூரா அப்படின்னா கெட்டவன் அர்த்தம். அச்சா பூரா அப்படின்னு சொல்கிறோம்ல. இன்னொரு பூரா அச்சானா குட்டுன்னு அர்த்தம். அச்சா லடுக்கா அப்படின்னா தான் நல்ல பையன் அர்த்தம். ஸோ புறா லடுக்கா. புறானா பேடுன்னு அர்த்தம். இன்னொரு புறா, இப்போ இந்த பாக்கு பதிலாக இன்னொரு பா போட்டோம்னா ப்ரௌன் கலர். பூரா. பூரா. பூரானா ப்ரௌனு. சரியா? இது புறா. பூரானா ப்ரௌனு. நெக்ஸ்ட்டு ஊஞ்சா. ஓ சாரி, நான் படிக்கிறேன்னா சாரி, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் படிச்சிட்டேன். ஊஞ்சா அப்படின்னா ஹை. ஹை ஆர் ஹைட்டு, உயரம். இல்லை ஹைங்கிற மீனிங்கும் வரும். நெக்ஸ்ட்டு பதவி உயர்வு, ஹை. ஸோ அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் சாரி அடுத்தது நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் தான் ஊஞ்சா படிச்சிட்டேன். Okay. அடுத்தது நீங்கள் படிங்க. பப்பீட்டா. பப்பித்தா. பப்பித்தா இந்த சென்ஸ் பப்பாயா ஃப்ரூட். ஓகே பப்பாயா. நாரங்கி. நாரங்கி பீரங்கி மாதிரி சொன்னே இப்போ தான் அந்த பொண்ணுக்கு. நாரங்கினா ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஆஷாமன். ஆஸ்மான். நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்க, அது அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏன்னா நேற்றும் நான் பார்த்தேன், இன்றைக்கி நான் வந்து ப்ளஸ்ஸை மட்டும் சொல்ல மாட்டேன், மைனஸும் சேர்த்தா சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் இப்போ அவசரப்பட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறீங்க, 7 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு அவசரம், அப்படி கூடாது. தப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு தெரியுது லெட்ரு, ஆனால் டக்குன்னு படிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க, தப்பு. மெதுவாக அதாவது சொல்லலை, டேக் யுவர் ஓன் டைம். ஆஸ்மான். ஆஸ்மான்னா ஸ்கை. சல்கு. சாலக். சாலக் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தந்திரமான, அதாவது ஒரு சாமர்த்தியமான. சாலக்கில் எடுக்கா ஒரு கிளவர் அப்படிங்கிற மீனிங்கும் சொல்லலாம். கிளவர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிளவர், அதாவது கன்னிங்னஸில் ஒரு அதாவது ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கிற மாதிரி கிளவர். அதாவது தந்திரமான பையன் அப்படின்னு சொல்கிறத விட கிளவர் பாய், இன்டெலிஜென்ட் கிளவர் பாய். ஓகே. குலாபி. குலாபி. குலாபி ரோஸ். 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 ஓகே ஜி. பர்வத். வெரி குட், இதுதான் உருப்படியாக படிச்சிருக்கீங்க. சரி. பர்வத் அப்படின்னா மவுண்டன். பர்வதன் சொல்கிறோம் இல்லையா, பர்வத்னா மவுண்டன். தவாத்னா இங்க். இங்க் பாட்டில். ஓகேவா, இங்க். பாட்டில் இங்க். ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன். அதரக் ஜிஞ்சர். அம்ரூத்னா கோவா. அச்சார்னா ஊறுகாய். ஆராம்னா ரெஸ்ட் எடுக்கிறது. சாவல்னா ரைஸு. பந்தர்னா மங்கி. புரா அப்படின்னா கெட்டவன், பேடு. பேட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஊஞ்சானா ஹை ஆர் ஹைட். HEIGHT அப்படின்னு சொல்லலாம், HIGH ஹைன்னு சொல்லலாம். பப்பித்தா பப்பாயா. நாரங்கி ஆரஞ்ச். ஆஸ்மான்னா ஸ்கை. ஆஸ்மான் ஸ்கையோட இது. நெக்ஸ்ட்டு சாலக் அப்படின்னா ஒரு கிளவர். கிளவருங்கிற மீனிங் பர்வத் மவுண்டன். தவாத் இங்க். ஆஸ்மான் வந்து கலரோட நேம், ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி வரும். ஆஸ்மான்னா ஸ்கை. நெக்ஸ்ட் வந்து கோயல் அப்படின்னா குக்கு. இட்ஸ் அ குக்கு பேர்டு. நெக்ஸ்ட் லாப் அப்படின்னா ப்ராஃபிட், லாபத்தை குறிக்கிறது. டோலக் அப்படின்னா மத்தளம். எனக்கு மத்தளத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியல. தாரா அப்படின்னா ஸ்டார். ஸ்டார். தாரானா ஸ்டார். நர் அப்படின்னா மேன், ஆண். ஓகேவா, நர். நாரி அதான் சிவனுக்கு வந்து அர்த்தநாரின்னு சொல்கிறோம். சான்ஸ்கிரிட் அது ஆக்சுவலாக. ஹிந்தியில் வந்து ஹாஃப் அப்படின்னா ஆதான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நாரின்னு இருக்குது. ஸோ அர்த்தநாரி அப்படின்னா பாதி ஆண் பாதி பெண். அதனால தான் அர்த்தநாரின்னு சொல்கிறோம். நாரினா பெண். அர்த்தநாரினா அர்த்தனா ஹாஃப். ஹாஃபில் ஆண், அதாவது இடப்பக்கம் வந்து லெஃப்ட் வந்து பார்வதி கொடுத்துருக்காங்களே, அர்த்தநாரீஸ்வரன் பார்த்துருப்பீங்களே. அதனால தான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அர்த்தநாரி. அர்த்தநாரி விட்டுருங்க. நாரி அப்படின்னா லேடி. சிங் அப்படின்னா சிங்கம். ஷேர்னாலும் சிங்கம் தான். இன்னொரு வேர்டு ஷேர். ஓகேவா. சேட் அப்படின்னா அந்த சேட்டுக்காரன் இருப்பான் இல்லையா, அவன். நெக்ஸ்ட் காலா அப்படின்னா பிளாக். ரங் அப்படின்னா கலர். ரங்னா கலர். ரங்கோங்னா கலர்ஸ். ரங் அப்படின்னா கலர்.